ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சில்லி பரோட்டா எப்படி போகிறோன்னு பார்க்க போகிறோம். முதல்ல பரோட்டா போட்டு ஆயிலில் பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்து சில்லி பரோட்டா இன்றைக்கி சூப்பராக பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 கிலோ மைதா எடுத்து அதில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல மாவை பிணைஞ்சி 10 நிமிஷம் ஆயில் தடவி ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையை போட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வீச ஆரம்பிக்கணும். வீசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா தட்டி ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் வீசணும். வீச தெரியாதவங்க சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா மெல்லிசை எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த மாதிரி தேய்ச்சி உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நல்லா வீச தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வீசியும் போடலாம். வீச தான் புரோட்டா நல்லா பஞ்சு மாதிரி ஆகணும். இந்த மாதிரி புரோட்டாவை நல்லா வீசணும். வீசி அதுக்கப்புறம் நல்லா சுருட்டி வைக்கணும். இந்த மாதிரி ஒன்று போல் சுருட்டி வச்சு அதுலேயும் எண்ணெயை தடவி 10 நிமிஷம் அதையும் ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் புரோட்டா தட்ட ஆரம்பிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வீசுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ புரோட்டா பஞ்சு போல வரும். புரோட்டா நல்லா வீசிட்டு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஆயில் தடவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லில் போட்டால் புரோட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போது வீசி வச்சு உருட்டி வச்ச புரோட்டாவை எடுத்து சப்பாத்தி போல் ஒவ்வொன்றா தட்டி வைக்கணும். தட்டுறப்ப மேலே கீழே ஆயில் நல்லா தடவி ஒன்று போல் தட்டி வச்சுருங்க. தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலை பற்ற வைக்கணும். கடலை பற்ற வச்சு நல்லா சூடாகிடுச்சு. சூடான உடனே நம்ம தட்டி வச்ச புரோட்டா எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து கடலை போடணும். கடலை போட்டு நல்லா ஆயில் ஊற்றி 2 சைடு நல்லா வேக வைக்கணும். நல்லா வேக வச்சா புரோட்டா நல்லா பொன்னிறமாக வரும். பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வைக்கணும். நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் வேக வச்சிங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரும். புரோட்டா இந்த கலரில் வந்த உடனே எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இந்த கலர் வந்துச்சுன்னா கரெக்டாக நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் புரோட்டாவை எடுத்துடலாம். நல்லா அடித்தா பஞ்சு மாதிரி வரும் புரோட்டா. பாருங்கள், இப்படி லேயர் லேயராக வரும். லேயராக வந்துச்சுன்னா புரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குண்ணா. இதே மாதிரி புரோட்டாவை சதுரமாக பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டால் கரெக்டாக இருக்கும். இதே புரோட்டா பிச்சியும் போடலாம், இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம். கட் பண்ணி போட்டால் சைஸ் கரெக்டாக வரும். ஆயில் நல்லா சூடாகணும். கட் பண்ணி வச்சுக்கோ புரோட்டாவை எடுத்து கொஞ்சமாக ஆயிலில் போடணும். ஆயிலில் போட்டு நல்லா பரட்டி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுக்கணும். இதே மாதிரி மொத்த புரோட்டாவும் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். புரோட்டாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இனிமேல் சில்லி பரோட்டாக்கு தேவையான ஜாமான்லாம் பார்ப்போம். சோயா சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, பெரிய வெங்காயம், குடமிளகா, கொத்தமல்லி, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் கரைச்சது, உப்பு, மிளகாத்தூள், கறி மசாலா. இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம செடியில் போய் பறிச்சுட்டு வருவோம் வாங்க. பச்சை மிளகாவை இப்போ எங்கள் வீட்டு செடியில் எடுப்போம். பாருங்கள், கொத்தாக காய்ச்சிருக்கு. இப்போ சில்லி பரோட்டாவுக்கு 4 பச்சை மிளகா போதும்.
நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகா வீட்டிலேயே வளர்ந்தது. அடுத்து கருவேப்பிலை பறிக்கலாம் வாங்க. இதாங்க நம்ம வீட்டு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சில்லி பரோட்டா போகிறதுக்கு எடுத்துகிட்டு போவோம். முதல்ல ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோ. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா வெந்த உடனே கறி மசாலா தூள், மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, எல்லாம் மசாலா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம சாஸ் ஊற்ற போகிறோம். சோயா சாஸு ஊற்றினதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஊற்றினதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க விடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றணும் டைட் ஆகிறதுக்கு. அதையும் போட்டு நல்லா கொதிச்சு விட்டு இப்போ எல்லாம் நல்லா கொதிச்ச உடனே இப்போ பொரிச்சு வச்சு புரோட்டா போட்டு அதில் கலந்துட வேண்டியது. போட்டு நல்லா ஒரு கிண்டின உடனே எல்லாம் தண்ணி நல்லா சின்ன உடனே கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு கரட்டி அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். சில்லி பரோட்டா ரெடி. இப்போ பாருங்கள், சில்லி பரோட்டா ரெடி. சுவையான சில்லி பரோட்டா ரெடி. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.